Check the mic and make sure it sound right, boys. வணக்கம். இந்த வாரத்தில் நிறைய அன்பர்கள் திருமண பொருத்தம் சம்பந்தமாக என்னிடம் வந்து நேரிலும் தொலைபேசியிலும் பல சந்தேகங்களை கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லி தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் தெளிவுபடுத்தினேன். அந்த விவரங்களை அன்பர்கள் எல்லாத்துக்கும் தெரிவித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு சின்ன பதிவு சுருக்கமாக. இப்போ திருமண பொருத்தங்களில் 12 பொருத்தங்கள், அதில் 6, 7 என்று பொருத்தங்கள் வந்துச்சுன்னா திருமணம் செய்யுங்க என்று சொல்லிடுறாங்க. அதில் முக்கியமான 5 பொருத்தங்கள் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம். இந்த 5 பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம். இந்த 5 பொருத்தங்கள்ல இன்னைக்கு முதல்ல தினப்பொருத்தம். தினப்பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம், தினப்பொருத்தத்துக்கு இணையான ஜாதக அமைப்பு, அதை தான் இன்னைக்கு மக்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். தினப்பொருத்தம் பெண்ணுடைய நட்சத்திரத்துவே ஆணுடைய நட்சத்திரமும் சம்பந்தப்பட்டது. பெண் நட்சத்திரத்தை 1 என்று வைத்துக்கொண்டு அதில் எண்ணிக்கொண்டே வரும் பொழுது 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24 என்ற எண்ணிக்கையில் வந்தால் தினப்பொருத்தம் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். எப்படி? பெண் நட்சத்திரத்திலிருந்து எண்ணணும், ஆண் நட்சத்திரத்திலிருந்து எண்ணிட்டு இருக்கக்கூடாது. பெண் நட்சத்திரத்திலிருந்து எண்ணிக்கொண்டு வரணும். உதாரணமாக பெண் நட்சத்திரம் அஸ்வினி என்று வந்தால் அஸ்வினி 1, பரணி 2 வருது பொருத்தம், தினப்பொருத்தம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி 4ஆம் நட்சத்திரம் பொருத்தம் வருது. இந்த மாதிரி 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24 எண்ணிக்கையில் வந்தால் தினப்பொருத்தம் இருக்குது ஐயான்னு சொல்லிடுவாங்க. சரி, மற்ற எல்லா பொருத்தமும் இருக்குது, இந்த தினப்பொருத்தம் மட்டும் இல்லை, 5 பொருத்தங்களில் ஒன்று இல்லாட்டாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்போ இதுக்கு ஏதாவது விதி விலக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. விதி விலக்கு இருக்கு. அதுக்கு ஜாதக கட்டத்தை பார்க்கணும். ஜாதக கட்டத்தில் லா என்று போட்டிருக்கும், அதான் லக்னம். பெண்ணுடைய கட்டத்தில் லான்னு போட்டிருக்கும், ஆணுடைய கட்டத்திலையும் லான்னு போட்டிருக்கும். அப்ப பெண்ணுடைய லக்னத்தில் பெண்ணுடைய லக்னம் எங்க இருக்கிறதோ அதிலிருந்து ஆண் லக்னம் 5வது ராசியாகவோ பெண் லக்னத்தையும் சேர்த்து எண்ணணும். உதாரணத்துக்கு பெண் லக்னம் மிதுனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 5வது லக்னமா வருது. அப்ப பெண்ணின் லக்னத்துக்கு 5ஆம் லக்னமாகவோ 9ஆம் லக்னமாகவோ, 9ஆம் லக்னம்னா அது கும்பமா வந்து வரும். அப்போ பெண்ணின் லக்னத்துக்கு 5ஆம் லக்னமாகவோ 9ஆம் லக்னமாகவோ ஆண் லக்னம் வந்தாலும் அந்த தினப்பொருத்தத்தில் அதில் விட்டு போச்சுன்னா ஓகே. இதே மாதிரி பெண் ராசி இருக்கும். பெண் ராசியிலிருந்து 5ஆம் ராசியாகவோ 9ஆம் ராசியாகவோ வந்தாலும் ஓகே. 2 வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எந்த காரணம் கொண்டும் பெண் லக்னத்திலிருந்து ஆண் லக்னம் 6, 8, 12 வரக்கூடாது. அதே மாதிரி பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி 6, 8, 12 வரக்கூடாது. பெண் லக்னத்திலிருந்து ஆண் லக்னம் 5, 9 வரலாம், 4, 7, 10 வரலாம். பெண் லக்னம் மிதுனம், ஆண் லக்னம் கன்னினா 4வது வருது. ஓகே. அப்ப இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம அதை
பொருத்தணும். தினப்பொருத்தம் இல்லாவிட்டாலும் செய்யலாம். அப்ப அதுக்கு இணையான ஜாதக அமைப்பு இதுதான். எந்த காரணம் கொண்டும் 6, 8, 12 பெண் லக்னத்தில் இருந்து ஆண் லக்னமாக வரக்கூடாது. பெண் ராசியிலிருந்து ஆண் ராசியும் 6, 8, 12ஆம் இடங்கள்ல வர மாதிரி இருக்கக்கூடாது. 6, 8 இந்த இடங்கள்ல வந்தா இது சஷ்டஸ்தக தோஷம் என்று பெயரு. அவங்க சரியாக உணர்வுபூர்வமாக இணைந்து பணியாற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த தினப்பொருத்தம் சரியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் ஜாதக அமைப்பையும் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். இந்த ஜாதக அமைப்புமே இப்படி சரியாக இருந்து அந்த நட்சத்திர அமைப்புமே சரியாக இருந்தால் அவர்கள் மிகவும் அந்யோன்யமாகவும் ஈர் உடல் ஓர் உயிராகவும் வாழ்வார்கள். அதாவது தினப்பொருத்தத்தினுடைய இது மன மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், கருத்து ஒற்றுமையாக வாழ்வார்கள், வேறுபாடு இல்லாமல் வாழ்வார்கள். அதான் இந்த தினப்பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம். அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் வராவிட்டாலும் ஜாதக கட்டத்தினுடைய அடிப்படையில் பொருத்தமாக நான் சொன்ன மாதிரி இருந்தால் மிக நல்லது. ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் இந்த 5ஆம் ராசியாக 9 ராசியாக வராமல் 4, 7, 10ஆம் ராசியாக வராமல் இருந்து 6, 8, 12ஆம் ராசியாக வந்தால் தினப்பொருத்தம் இல்லை என்று தான் கொள்ள வேண்டும். அத்தகையவர்களை பொருத்தி வைக்காமல் இருப்பது நல்லது. இப்போ இந்த சந்தேகத்தை விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த கணப்பொருத்தத்தை பற்றியும் கணப்பொருத்தத்துக்கு இணையான ஜாதக கட்டத்தில் அமுள்ள அமைப்பை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இந்த நட்சத்திர பொருத்தங்கள் இவ்வாறு இல்லாவிட்டாலும் ஜாதகத்தில் அந்த பொருத்தம் இருந்ததுன்னா சேர்க்கலாம் என்பதுதான் ஒரு கொள்கையான முடிவு. வெறும் நட்சத்திரத்தை பொருத்தம் மட்டும் பார்த்துக்கிட்டு ஜாதக கட்டத்தில் இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் விட்டுறக்கூடாது. நட்சத்திரத்தில் படி பொருத்தம் இல்லாவிட்டாலும் ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இருந்ததுனால் சேர்க்கலாம் என்பதுதான் என்னுடைய உங்களுக்கான ஒரு ஆலோசனையாக இதில் வழங்குறேன். ஏன்னா திருமணம் நிகழ்வுங்கிறது மிகவும் முக்கியமானது. அதில் இளைய சமுதாயம் பயன்பெற வேண்டும், பெற்றோர்கள் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கிளாரிஃபிகேஷனை இன்னைக்கு அவங்க மற்றவங்களுக்கு சொன்னதை நம்ம சேனல் அன்பர்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அப்போ தினப்பொருத்தம் என்றால் அந்த நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் எண்ணிக்கொண்டு 2, 4, 6, 8 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24 என்று வந்தால் தினப்பொருத்தம் வந்தவுடன் உடனே ஜாதக கட்டத்தில் பெண் லக்னத்திலிருந்து ஆண் லக்னம் எத்தனாவது லக்னமாக வருது, 5ஆம் லக்னமாக வருதா 9ஆம் லக்னமாக வருதான்னு பாருங்க. பெண் லக்னத்திலிருந்து ஆண் லக்னம் 4ஆவது லக்னமா 7ஆம் லக்னமா 10ஆம் லக்னமா வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா மிகவும் நல்லது. அது வராவிட்டாலும் இந்த கட்டத்தில் இந்த மாதிரி இருந்தது 5, 9 இடங்களில் ஆண் லக்னம் வந்தாலும் 4, 7, 10 இடங்களில் ஆண் லக்னம் வந்தாலும் மிகவும் நல்லது என்று தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டிருக்காம இந்த கட்டம் வந்துச்சுன்னா நல்லது என்று கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பெண் லக்னத்திலிருந்து ஆண் லக்னம் 6ஆவது லக்னமாகவோ 8ஆம் லக்னமாகவோ 12ஆம் லக்னமாகவோ வந்தால் விளக்குவது நல்லது. பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி 6ஆம் ராசியாகவோ 8ஆம் ராசியாகவோ 12ஆம் ராசியாகவோ வந்தால் விளக்குவது நல்லது. இதுதான் தினப்பொருத்தத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு ஜோதிட பதிவில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.